ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஆலோவேரா வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். இது கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆலோவேரா. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண உடனே ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் வரும். உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour கழித்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். நான் இது ஒரு நாள் முன்னாடியே எடுத்துகிட்டு இது காஞ்சி போச்சுது. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மேலே உள்ள பார்ட் இருக்குல்ல, அதை கட் பண்ணி இந்த சைடெல்லாம் அப்படி கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த சைடில் அப்படி முள் மாதிரி இருக்குது, அதையெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இது மேலே உள்ள தோல் இருக்குது, இதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ள ஜெல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மேலே உள்ள தோல் சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுதான் ஜெல், என்ன உள்ள தெரியுதுல, இதுதான் ஜெல். இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி கிள்ளி எடுத்தாலே வந்துடும், நல்லா திக்காக இருக்கும். ஓகே, இதுதான் ஜெல். இது ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். மினிமம் ஒரு 3 times நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணணும். அந்த கம் மாதிரி இருக்கிறதுலாம் அப்படி போகணும். அந்த பசை மாதிரி இருக்கும், அதையெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணணும். அந்த வாட்டரையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல் இருக்குல்ல, இதில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூடவே நான் பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப்பு. இது ஃப்ரிட்ஜில் இருந்ததாக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட்டு. இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆகிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணலாம். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சப்ஜா சீடு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு குளிர்ச்சியான ஆலோவேரா ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. உடம்புல எல்லோருடைய பாடியும் அதிகப்படியான உஷ்ணம் இருக்குது. இந்த உஷ்ணத்தை தணிக்கும். நம்ம எப்போவுமே தர்பூசணி இந்த ஜூஸுகள் வாங்கி சாப்பிட்றதில் என்றைக்கா ஒரு நாள் இதையும் ட்ரை பண்ணலாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சாப்பிடணும். பைல்ஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. அடிக்கடி இது சாப்பிடணும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.